إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال موسى لقومه إن الله يأمركم أن تذبحوا بقرة قالوا أتتخذنا هزوا قال أعوذ بالله أن أكون من الجاهلين صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையில் கடந்த கால நிகழ்வுகள் என்று சொல்லி 600க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளை அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு புத்திமதியாக சொல்லியிருக்கின்றான். குர்ஆனுடைய கதைகள் என்று நாங்கள் சொன்னால் நடக்காத கதைகள் அல்ல, நடந்தவைகள், நிகழ்வுகள். குர்ஆனில் நிகழ்ந்தவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் பாடமாக, படிப்பினையாக அவைகளை அல்லாஹ் குர்ஆனில் பிரஸ்தாபித்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வரலாறு தான் குர்ஆனுடைய வரலாறு. சூரத்துல் பக்ரா என்று நீண்ட ஒரு சூரா இருக்கிறது. குர்ஆனுடைய சூறாக்களிடையே மிக நீண்ட சூரா. அந்த சூறாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு, அந்த சூறாவுக்கு பெயரு கூட பக்ரா, ஒரு மாடு என்ற பெயரை சொல்லித்தான் அந்த சூறாவுக்கு பேரு கூட வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாட்டுடன் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஞாபகப்படுத்தி எனக்கும் உங்களுக்கும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வாழக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் புத்தி சொல்லுகின்றான். என்ன புத்தி என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு கொலை நடந்து விட்டது. கொலை என்பது எங்களுக்கு தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து ஹாபில் என்பவரை காபில் என்பவர் கொலை செய்தார். அங்கிருந்து இந்த கொலை வரலாறு ஆரம்பமாகிறது. அந்த கொலையினுடைய நோக்கம் உண்டு, ஒரு காரணம் இருக்கலாம். தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டியும் மக்கள் கொலை செய்வார்கள். காபில் என்பவரே ஹாபில் என்பவரை அதுக்குத்தான் கொலை செய்தார். இந்த இடத்தில் ஒரு நிகழ்வு, கொலை நடக்குது. எதுக்கு என்று சொன்னால், எனக்கு கிடைக்க வேண்டியது அவசரமாக கிடைத்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு அனந்தரக்காரர் இன்னும் ஒரு அனந்தரக்காரரை கொலை செய்கிறார். இந்த வரலாறு குர்ஆனுடைய வரலாறு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை குர்ஆனில் மிக அழகாக தெளிவாக சொல்லுகிறான். வஇத் கதல்தும் நஃப்ஸன் ஃபத்தாரத்தும் ஃபீஹா, ஒரு கொலை சம்பவம் நடந்து விட்டது, அந்த கொலையாளி யாரென்று கண்டுபிடிக்க வேண்டும், அதற்கு அந்த மக்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் அவராக இருக்கலாம், இவராக இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தனக்கிடையிலேயே
கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். இந்த கொலை நடந்ததற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், ஒருவருக்கு இருந்த ஒரே ஒரு அனந்தரக்காரர் இவரை கொலை செய்து விட்டார். அவருடைய சாச்சா என்று தஸ்வீர்கள் வந்திருக்கிறது. மகன் சாச்சாவை கொலை செய்து விட்டார். சாச்சக்கு இருக்கிற ஒரே ஒரு வாரிஸ் இவர் மட்டும்தான். எனவே சாச்சாவை கொலை செய்து விட்டால் சாச்சா மௌத்தாகி விட்டார் என்று சொல்லி, அல்லது யாரோ ஒருவர் கொலை செய்து விட்டார் என்று சொல்லி ஊருக்கு சொல்லிவிட்டு அவருடைய சொத்துக்களை எல்லாம் எனக்கு எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நினைப்பில், ஒரு எண்ணத்தில் அவரே அந்த கொலையை செய்ததற்கு ஆயத்தமாகிவிட்டார். இந்த இடத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அனந்தரக்காரர், அனந்தரம் கொள்ளக்கூடியவர் யாரிடமிருந்து அனந்தரத்தை பெறுகிறாரோ அவரை கொலை செய்திருந்தால், இந்த கொலை என்பது நேரடியாக நடந்த கொலையாக இருக்கவும் மேலும் மறைமுகமாக நடந்த கொலையாக இருக்கவும் மேலும் ஒரு கொலையுடன் சம்பந்தப்பட்டவராக இருந்தால் அந்த கொலையாளிக்கு அனந்தர சொத்தில் பங்கு கிடைக்க மாட்டாது. அது வாப்பவ மகன் கொலை செய்திருந்தாலும் சரி, அல்லது மகனை வாப்ப கொலை செய்திருந்தாலும் சரி, அனந்தர சொத்துல பங்கு கிடைக்க மாட்டாது. இந்த சட்டங்களை படித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது எங்களுக்கும் தேவைப்படும். உதாரணமாக வைத்துக் கொள்வோம், நாங்கள் ஒருவரை சூனியம் செய்து கொலை செய்து விட்டோம். இன்றைக்கு சமூகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சூனியம் செய்தோம், சூனியத்தால் ஆளை கொலை செய்து விட்டோம், ஆளை படுக்க போட்டு விட்டோம். சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒன்றால யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். யாரும் சொல்லலாம் நோய்வாய்ப்பட்டு மௌத்தாகிவிட்டார் என்று கதை சொல்லலாம். சிகிச்சைகள் பலனளிக்காமல் மௌத்தாகிவிட்டார் என்று சொல்லலாம். ஆனா சூனியம் செய்தவனுக்கு தெரியும், இது என்னுடைய சூனியத்தினால் தான் இவருக்கு இந்த நோய் ஏற்பட்டது, இதனால தான் இவர் மௌத்தாகிவிட்டாரு. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அவருக்கு அனந்தரம் கொள்ள முடியுமா? அனந்தர சொத்து அவருக்கு ஹலாலாகுமா என்பதெல்லாம் படிக்கப்பட வேண்டிய பாடங்கள், கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பாடங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தீனுடைய விளக்கத்தை நசீபாக்க வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒருவருடைய அனந்தர சொத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருக்கு கிடைக்க வேண்டியது, இவர் மௌத்தானா இவருக்குத்தான் சொத்து. மனிஸ்தஅஜல பிஷ்ஷைஇ கப்ல அவானிஹி ஊகிப பில் ஹிர்மான். அடிப்படையான ஒரு சட்டம் இது. ஒன்று எதற்கு எப்ப கிடைக்க வேண்டுமோ அந்த நேரத்துக்கு முன்னால் அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்று யாராவது ஒருவர் முயற்சி செய்தால் அதை விட்டும் அவர் நிரந்தரமாகவே இல்லாமல் ஆக்கப்படுவார். நிரந்தரமாகவே அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்க மாட்டார். கொலை செய்து விட்டார், அவசரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நிலையாகவே நிரந்தரமாகவே அல்லாஹ் அந்த சொத்தை அவனுக்கு ஹராமாக்கி விட்டான். அப்படிப்பட்ட கொலை நடந்து விட்டது. இந்த கொலைக்கு பின்னால மக்கள் பதட்டத்தில் இருக்கிறாங்க. யாரப்பா இந்த கொலையை செய்தது? கடைசியாக போனாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல போய் சொன்னாங்க, மூசா நபியே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, எங்களுக்கு ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு தீர்வு நீங்க தான் தர வேண்டும், நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹ். وَإِذْ قَتَلْتُمْ نَفْسًا فَادَّارَأْتُمْ فِيهَا وَاللَّهُ مُخْرِجٌ مَا كُنْتُمْ تَكْتُمُونَ. நீங்க எதை மறைக்கிறீர்களோ அதை அல்லாஹ் வெளிப்படுத்த சக்தி படைத்தவன். يَوْمَئِذٍ تُحَدِّثُ أَخْبَارَهَا. எந்த பூமிக்கு மேல நாங்க பாவத்தை செய்தோமோ அந்த பூமியும் நாளைக்கு எங்களுக்கு பாதகமாக, எங்கள் சம்பந்தமாக அந்த பூமியும் நாளைக்கு சாட்சி சொல்லும். தொழுத இடம் சாட்சி சொல்லும், நடந்து வந்த பூமி சாட்சி சொல்லும், பாவம் செய்த பூமி சாட்சி சொல்லும், கொலை செய்த இடம் சாட்சி சொல்லும். சுப்ஹானல்லாஹ். வல்லாஹு முஹ்ரிஜும் மா குன்தும் தக்துமூன். நாளைக்கு மனிதனுடைய வாய்க்கு அல்லாஹ் பூட்டு போட்டு விடுவான். வாய் பேசாது. இந்த உலகத்தில் தான் வாய் பேச வேண்டும், இந்த உலகத்தில் தான் வாய் பேச வேண்டும், கண் பார்க்க வேண்டும், காது கேட்க வேண்டும். ஆனா வாய் தான் பேச வேண்டும், கண் தான் பார்க்க வேண்டும், காது தான் கேட்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுக்கு இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஓடக்கூடிய யாசீன் என்ன சொல்லுகின்றான்? அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம். நாளை கியாமத்துடைய நாளையில் மக்களுடைய வாய்க்கு நாங்கள் சீல் பண்ணி விடுவோம். வாய் பேசாது. வதுகல்லிமுனா ஐதீஹிம். அவர்களுடைய கைகள் பேச ஆரம்பிக்கும். வட்டிக்கு சைன் பண்ணின கையும் பேசும், கொலைக்கு உடந்தையாக இருந்த கையும் பேசும், ஹராமான ஒன்றை தொட்ட கையும் பேசும். சுப்ஹானல்லாஹ். இந்த கை பரிசுத்தமான கை.
இதை பரிசுத்தமாக பயன்படுத்த வேண்டும். இது ஹராத்துக்கு பாவம் செய்வதற்கு தரப்பட்ட கை அல்ல. ஹஜ்ரத் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கருத்து சொல்கிறார்கள். இந்த கையால் ஒருவர் அரை தீனார், கா தீனார், கா பவுன் என்று வச்சுக் கொள்வோமே, இன்றைக்கு ஒரு கா பவுன் பணத்தை திருடினால் இந்த கை வெட்டப்பட வேண்டும். இது குர்ஆனுடைய சட்டம். ஆனா இந்த நாட்டில் வெட்ட முடியாது. இஸ்லாமிய சட்டம் இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியாது. ஏனென்றால் அதற்கு சட்டம் இருக்கிறது. இஸ்லாமிய சட்டம், குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு வேற சட்டம் இருக்கிறது. அது இந்த ஊரில், இந்த நாட்டில், இந்த நிர்வாகத்தில் அது சாத்தியப்பட மாட்டாது, செய்ய முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். அது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இந்த கை திருடினால், திருடினது 500 திர்ஹம் அல்ல, 5 லட்சம் பணம் அல்ல. இந்த கை திருடியது ஒரு கா பவுன் அளவு தங்கத்தை, அந்த பொறுமதியுள்ள ஒன்றை திருடினால் இந்த கை வெட்டப்பட வேண்டும். ஆனால் இதே கைய ஒருவர் வெட்டிவிட்டால், ஒரு தகராறு நடந்தது, ஒருவர் வந்து அவருக்கு வந்த கோபத்தில் கையை வெட்டிட்டார். இந்த கையை வெட்டிவிட்டால் இந்த கைக்கு என்ன தண்டகுத்தம், இந்த கைக்கு என்ன பிரதிபர ஃபிதியா என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் அது கிதாபுகள்ல வந்திருக்கிறது. ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல மிக விரிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைக்கு பகரமாக கை வெட்டப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், விரும்பின் என்று சொன்னால் யாருடைய கை வெட்டப்பட்டதோ அவருக்கு அவரிடத்தில் தெண்ட பணமாக எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். அது வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரிய ஒரு அமௌண்ட், பெரிய ஒரு தொகை. உலமாக்களை நான் அணுகி அது எவ்வளவு என்பதை படித்துக் கொள்ளுங்கள். களவெடுத்த கை 20, அதாவது காதீனார் அளவு கை, காதீனார் அளவு தங்கத்தை திருடின கை வெட்டப்பட வேண்டும். ஆனால் ஒருவருடைய கையை ஒருவர் வெட்டிவிட்டால் அந்த கைக்கு பகரமாக கிட்டத்தட்ட 500 ஒட்டகம் கொடுக்க வேண்டும். அது என்ன என்பதை படித்துக் கொள்ளுங்கள். பெரிய அளவில் ஒரு அமௌண்ட் கொடுக்க வேண்டும். இமாம் ஷாஃபியினுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு முனாஃபிக், ஒரு நயவஞ்சகக்காரர் சொன்னாரு, குர்ஆன்ல 2 வித்தியாசமான கருத்து இருக்கிறது. திருடின கையை 25, அதாவது ஒரு காதீனாருக்கு வெட்ட வேண்டும் என்று சொன்ன குர்ஆன், சொன்ன மார்க்கம். ஆனா இந்த கையை ஒருவர் வெட்டிவிட்டால் அந்த கைக்கு தண்டகுத்தமாக இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று அவரே ஒரு கருத்து சொன்ன சந்தர்ப்பத்தில் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதில் சொன்னார்கள். ஆச்சரியமான பதில் சொன்னார்கள். திருடின கை இருக்கிறதே, அதுக்கு எந்த பொறுமதியும் கிடையாது. திருடின கை அது 25% தான் திருடி இருந்தாலும், திருடின கை அது எவ்வளவு அற்பமான ஒன்றை திருடி இருந்தாலும், அந்த கை திருடனுடைய கை, அது வாழ்வதற்கு தகுதியற்ற கை. ஒருவருடைய கை புனிதமான கை, பரிசுத்தமான கை, அந்த கையால் எந்த பாவமும் செய்யல. அந்த கையை ஒருவர் திருடிவிட்டால் அந்த கையினுடைய வலி, அந்த கையினுடைய பொறுமதியை அது எங்களால் நிர்ணயிக்க முடியாது. எதுல் அமானா எதுல் ஹியானா, மோசடி செய்த கைக்கு அல்லாஹ்வுடைய பார்வையில் எந்த வலிவும் கிடையாது. எனவே தான் சொன்னாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒருவருடைய கையை ஒருவர் வெட்டிவிட்டால் அதுக்கு இவ்வளவு தண்ட குத்தம் கொடுக்க வேண்டும், தண்டப்பணம் கொடுக்க வேண்டும், அதற்கு பகரமாக இவ்வளவு செய்ய வேண்டும். ஆனால் ஒருவர் திருடிவிட்டால் அதுக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் கிடையாது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒருவர் திருடி விட்டார், ஒருவர் கொலை செய்து விட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் கொலை செய்ததற்கு பிறகு மூசாவிடத்தில் போய் சொன்னார்கள், மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, நீங்க தானே அல்லாஹ்வுடைய நபி, நீங்க கலீமுல்லாவாக இருக்கிறீங்க, நீங்க எங்களுக்கு இதற்கு ஒரு விடை அளித்தாருங்கள், இந்த கொலையை யாரு செய்தாங்க என்று சொல்லி. இப்பதான் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் பாடம் சொல்லித்தாரான், எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் புத்தி சொல்லித்தாரான். வைத் கால மூசா லிகௌமிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அவங்களுடைய சமூகத்தை பார்த்து, உங்களுடைய பிரச்சனையை நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டேன், உங்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக நான் அல்லாஹ்விடத்தில் வினவினேன். எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை பிறப்பித்தார். என்ன தெரியுமா? உங்களுக்கு சொல்லும்படியாக, இன்னல்லாஹ யஅமுருக்கும், இது நான் சொல்லல,
யார் சொல்றாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம். நான் சொல்ல இல்ல, இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான். என்ன சொல்லுகிறான் அல்லாஹ்? அன் தத்பஹு பக்ரா, ஒரு மாட்டை அறுத்து குர்பான் செய்யும்படியாக. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் பார்ப்போம். ஒரு கொலையாளி சம்பந்தமான ஒரு விடயத்தை வேண்டி நிற்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு மாட்டை அறுத்து குர்பான் செய்யுங்கள். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தத்பஹு பக்ரா, ஒரு மாட்டை அறுக்கும்படியாக அல்லாஹ் பணிக்கிறான். அந்த சமூகம் என்ன தெரியுமா கேட்டுச்சு? கேள்வி எடுத்துடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படி சொன்னதுமே அந்த சமூகம் என்ன தெரியுமா கேட்டாங்க? காலு அத்தத்தஹிதுனா ஹுசுவா, நீங்க எங்களுடன் கேலி செய்வீங்களான்னு கேட்டாங்க. நீங்க எங்களுடன் கேலி செய்வீங்களா? நாங்க எதையோ கேட்டு வந்திருக்கிறோம், நீங்க எதையோ செய்வீங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்ப கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். என்னோட வாழ்க்கையில இது இருக்குதான்னு சொன்னீங்க. என்னோட வாழ்க்கையில இது இருக்குதா? நாங்க இப்படி பேசுறோமா? நாங்க இப்படி கலைக்கிறோமா? ஒரு நோயாளி பார்க்க போனோம், பார்த்து விட்டு அவரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு. குடும்பத்தை கூப்பிட்டு சொன்னோம், ஒரு குர்பான் கொடுத்துடுங்கோ, சதக்கா கொடுத்துடுங்கோ, அல்லது துஆ செய்யுங்கோ, அல்லது நாங்களும் துஆ செய்கிறோம். எங்கட ஊர்ல ஒருத்தர் மக்காவுக்கு போய்த்திருக்கிறாரு, நாங்கள் அவர்கிட்ட துஆ செய்யும்படியாக சொல்லுகிறோம் என்று சொன்னா, சில சந்தர்ப்பங்கள் என்னப்பா, நாங்கள் நோய் என்றோம், நாங்கள் கேன்சர் என்றோம், நாங்கள் தீராத நோய் என்றோம், இவர் குர்பான் என்றாரு, இவர் விளையாடுறாரா? எல்லாத்துக்குமே துஆவா? எல்லாத்துக்குமே பரிகாஸ், எல்லாத்துக்குமே என்ன ஏதாவது உண்டா? எல்லாத்துக்குமே தர்மம் கொடுக்கணுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், இது உங்களோட பண்பல்ல, இது அங்கிருந்து வார பண்பு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டாங்க, காலு அத்தத்தஹிதுனா ஹுசுவா, என்ன நீங்க எங்களுடன் விளையாடுறீங்களா? நாங்க கொலையாளியை தேடித்தர சொல்றோம், நீங்க மாற்றக்க சொல்றீங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? எடுத்த உடனே குர்ஆனை கொஞ்சம் படியுங்கள், குர்ஆன் சொல்லித் தருது பாடம். மூசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்தோன்னு சொன்னாங்க, கால மூசா சொன்னாங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், அறியாத முட்டாள்கள், அறியாத முட்டாள்களாக, முட்டாள்களில் ஒருவனாக நான் இருப்பதை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ் சொன்னதை நான் சொல்லுகிறேன், அல்லாஹ் செய்யும்படியாக சொன்னதை உங்களுக்கு நான் கட்டளை பிறப்பிக்கின்றேன். நீங்க என்னிடத்தில் இத பரிகாசம் பண்றீங்களா? அப்ப சொன்னாங்க, நான் என்ன சொல்ல, உங்கள மாதிரியான மடையர்கள், உங்கள மாதிரியான அறிவற்றவர்கள், உங்கள மாதிரியான ஜாஹிலிகளிடமிருந்து நான் அல்லாஹ்விடத்தில் காருமானம் தேடுகிறேன் என்று சொல்லி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம், இந்த குர்ஆனுடைய திருவசனம் எங்கட வாழ்க்கையோடு எப்படி சம்பந்தப்படுகிறது? எங்கட துஆவுக்கு என்ன சொல்றோம்? எங்கட துஆவுக்கு என்ன நம்பிக்கைகள் இருக்குது? எங்கட சதக்காவை பத்தி எங்கள்கிட்ட என்ன இருக்குது? நாங்களும் சொல்றோம், பரிகாசமாக பேசுகின்றோம். எங்கட குழந்தைகள், எங்கட மாணவர்கள், எங்கட யூத் இதுல ரொம்ப பலகீனம். ஏண்டா இந்த ஃபண்டமெண்டல், இந்த ஃபவுண்டேஷனை நாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்க இல்லை. என்ன செய்யணும் என்றதை பார்க்க வானம், செய்ய சொன்னது யார் என்றதை பாரு. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, லைஸல் ஜாஹிலு மன் லா யஅரிஃபுல் ஹக். ஜாஹில் என்றா யார் தெரியுமா? ஜாஹில் என்றா ஹக்கு எதுன்னு தெரியாதவன் ஜாஹில் அல்ல. ஒருத்தருக்கு இது ஹக் என்று தெரியாது, அவன் ஜாஹில் அல்ல. ஒன்று ஹக் என்று தெரிந்ததற்கு பிறகும் அந்த ஹக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு யாரிடத்தில் சக்தி இல்லையோ அவன் தான் ஜாஹில். மல்லம் லைஸல் ஜாஹிலு மல்லம் யஅரிஃபுல் ஹக், இன்னமல் ஜாஹிலு
நிச்சயமாக ஜாஹில் யார் என்று சொன்னால் ஹக்கு தெரிஞ்சும் உண்மை தெரிஞ்சும் அந்த உண்மையை நடைமுறைப்படுத்துவதற்கு அவனுக்கு சக்தி இல்லை, அவனுக்கு பலகீனம் இருக்கிறது. அப்படிப்பட்டவன் தான் ஜாஹில் என்ற கருத்தை இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்திலும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? குழந்தை பாக்கியவில்லையா, என்ன அல்லாஹ் சொல்றான்? பிரச்சனையா, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? குழந்தைகள் என்னுடைய வழியில இல்லையா, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? எல்லாத்துக்கும் தீர்வு. வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு. நோய்வாய்ப்பட்டிருக்கிறோமா, நோயில் இருக்கிறோமா, தீராத நோய் என்று எல்லாருமே சொல்றாங்க. உலகமே சொல்றது தீராத நோய் என்று சொல்லி. ஆனா ஏன் ரப்பு சொல்றான், எனக்கு இந்த நோயை குணமாக்க இயலும். கண் பார்வை பெய்திட்டது. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அந்த கண் பார்வை எந்த யூசுஃபுடைய அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கவலையில, சிந்தனையில, யோசனையில அந்த பார்வை பறிக்கப்பட்டதோ, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வேர்வையினுடைய வாடையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பார்வையை திருப்பி கொடுத்து விட்டார். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, என்ன செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, சொன்ன அந்த அதை செய்ய சொன்னது யாரு? அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ஹஜ் செய்யுங்கள், வறுமை வரமாட்டாது. வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத், ஹஜ் செய்யுங்கோ, வசதியோட வாழுவீங்க, புத்திக்கு படுதில்லை. நாங்க கேட்கிறோம், காலு அத்தத்தஹிதுனா ஹுசுவா, எனக்கு வீடு இல்ல, எனக்கு வாசல் இல்ல, நான் இப்படி இருக்கிறேன், என்னோட பணம் இருக்குது, இதை ஹஜ்ஜுக்கு செலவழிக்கவா, இது ஹஜ்ஜுக்கு செலவழிக்கவா? இல்லப்பா, அல்லாஹ்வுடைய கட்டளை செய். நாங்க கேட்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தாலும் எங்களுக்கும் கொஞ்சம் புத்தி இருக்குதானே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மேலால் எங்களோட புத்தியை தூக்கி போடுறோம், எங்களோட புத்தியை தூக்கி போடுறோம். இதைத்தான் சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க قال اعوذ بالله ان اكون من الجاهلين, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால யாரு தன்னுடைய புத்தியை போடுறாங்களோ அவர்களை விட்டு நான் அல்லாஹ்விடத்தில் காருமானம் தேடுகின்றேன். அல்லாஹ் சொன்னதை செய்வோம். ஹதீஸ் வந்திருக்கிறது துஆவை பத்தி. குனூத்துல துஆ ஓதுகின்றோம், தொழுகைக்கு பிறகு துஆ ஓதுகின்றோம், தஹஜ்ஜுல துஆ கேட்கின்றோம், பிள்ளைகளுக்காக துஆ கேட்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன்ல கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ரப்பனாக்கள் இருக்குது. ரப்பனா ரப்பனா ரப்பனா, அல்லாஹ்வே சொல்லித்தாரான் இப்படி துஆ கேளு. அல்லாஹ் எவ்வளவு இறக்கக்கூடியவன் தெரியுமா? துஆ எப்படி கேட்க வேண்டும், இப்படி கேளு, உன் துஆவை நான் கபூல் செய்வேன். சுப்ஹானல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானலோகத்தில் சுவர்க்கலோகத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தவறை நடத்தாட்டினான். அந்த தவறு நடந்தது. அதற்கு பிறகு மூசா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் உலகத்துக்கு அனுப்பி வைத்தான். உலகத்துக்கு மேலிருந்து கீழே வந்துட்டாங்க. அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகிறான், குல் நஹ்பிது, குல் நஹ்பிது. நஹ்பிதுண்டா கீழே போங்க, ஹ்பிதுண்டா கீழே இறங்குங்க. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, நீங்க நாங்க யாராக இருந்தாலும் சரி, பாவம் செய்தால், தவறு செய்தால் கீழே இறங்க வேண்டி வரும். யாரு செஞ்சாலும் சரி. ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவிக்கும் வானம் என்று சொன்ன ஒன்றத்தான் செஞ்சாங்க, பத்த செய்யல. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜர், இந்த மரத்தின் பக்கமாக நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த மரத்தின் பக்கமாக நெருங்கி விட்டார்கள், அதை சாப்பிட்டு விட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தெரியுமா சொன்னான்? தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தை விட்டும் கீழே இறங்க வேண்டி வரும். உலகத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க என்று குர்ஆன் சொல்லல, கீழே இறங்கி வந்தார்கள். ஹுபூத்துண்டால் இறங்குறது, மேலிருந்து கீழே வாரது. விமானம் தரை இறங்குகிறது. பாவம் செய்தவன் கீழே இறங்க வேண்டும், தவறு செய்தவன் கீழே வர வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுத்தான், நீ உலகத்துக்கு கீழே போய் என்ன செய்ய வேண்டும். ஃபத்தலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத். அல்லாஹ் கருணையுடையவன், அல்லாஹ் இரக்கமுடையவன், அல்லாஹ் அன்புடையவன்.
அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தார் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு? நீங்க கீழே போய் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட துஆ கேட்க வேண்டும், என்ன ஓத வேண்டும், எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதற்குரிய வார்த்தைகளையும் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்லி கொடுக்கிறான் ஆதமுக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, நீங்களும் உங்களோட மனைவியுமாக சேர்ந்து ரெண்டு பேரும் இப்படி துஆ கேளுங்கள், இப்படி தௌபா செய்யுங்கள், உங்களோட தௌபாவை நான் ஏற்றுக்கொள்வேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எப்பயுமே படித்துக் கொள்ள வேண்டிய பாடம், நாங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, எங்களுக்கு இருக்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளைகள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாங்கள் செய்வோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம். கட்டளைகளை புறக்கணித்து விட்டு, கட்டளைகளை பிற்படுத்தி விட்டு, கட்டளைகளை தாழ்த்தி விட்டு எங்களுடைய தேவைகளை முற்படுத்தினால் என்ன தெரியுமா வரும்? அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு நாளும் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீங்களோ அது கிடைக்க மாட்டாது. சூரத்துல் ஜும்ஆவிலே அதைத்தான் சொல்லுகின்றோம். சூரத்துல் ஜும்ஆவிலேயே அதைத்தான் சொல்லுகின்றோம். فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சாப்டரை முடிச்சிட்டு அடுத்து சொல்லுகிறான், وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما. நபியே நாயகமே, சொல்லுங்கள் மக்களுக்கு, இப்படி செய்ய வானம். وإذا رأوا تجارة, ஒரு வியாபாரத்தை கண்டுட்டோம், தொழிலை கண்டுட்டோம், ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது தொழுகை, ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது வியாபாரம் செய்வதற்கு. இதை விட வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணி பார்ப்போமே. பள்ளியில ஜும்மாவுக்கு அசான் சொல்லப்பட்டு விட்டது, ஹய்யா அலஸ் ஸலாத் அஸ்ஸலாத்து ஜாமிஆ ரஹ்மக்குமுல்லாஹ், கூட்டு தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், பள்ளிக்கு வாருங்கள் என்று அழைப்பு வந்து விட்டது. கடையை மூட போறோம், ஒரு நல்ல ஒரு வியாபாரி வந்துட்டாரு, நல்ல ஒரு வியாபாரி வந்துட்டாரு, காசுக்கு வியாபாரம் பண்ணுவாரு, ஒரு மணித்தியாலும் காத்திருக்க மாட்டாரு, ஒரு மணித்தியாலும் வெயிட் பண்ண மாட்டார், அவசரமா போயிடுவாரு. இப்ப அல்லாஹ் சொல்றான், இப்ப என்ன செய்ய போறீங்க? وَإِذَا رَأَوْا تِجَارَةً أَوْ لَهْوًا انفضوا إِلَيْهَا وَتَرَكُوكَ قَائِمًا. அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? இப்ப அடுத்த கிழமை ஜும்மா தொழுது கொள்ளேலும் தானே, 3 ஜும்மா தவறினா தானே முனாஃபிக் ஆகின்றது, வாழ்க்கையிலேயே ஜும்மா தவறு இல்ல தானே. இப்ப இது நீங்க சொல்ல இல்ல, உங்களுக்குள்ள உள்ள ஷைத்தான் பேசுறான். இப்ப இது நீங்க கதைக்க இல்ல, உங்களுக்குள்ள உள்ள ஷைத்தான் கதைக்கிறான். இப்ப அல்லாஹ் சொல்றான், குல் மா இந்தல்லாஹி கைருன். நீங்க தொழுகையை கலா செய்து விட்டு, தொழுகையை பாலாக்கி விட்டு, அல்லாஹ்வுடைய கட்டளையை பாலாக்கி விட்டு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முதுகுக்கு பின்னால போட்டு விட்டு, நீங்க உலகத்துக்கு, தொழிலுக்கு, வியாபாரத்துக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கிறீங்களா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்க நாசமா போங்கன்னு சொல்லல, ஆனா நீங்க தொழுதிருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது மிகவும் நல்லதாக இருந்திருக்கும். குல் மா இந்தல்லாஹி கைருன். எதை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்தீர்களோ, அதை கட்டளைகளை புறக்கணித்து எதை அடைந்து கொண்டீர்களோ அதை விடவும் நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றி எது உங்களுக்கு தப்பிப்போயிருக்குமோ அது நல்லதாக இருந்திருக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். குழந்தைகளாக இருக்கலாம், குழந்தைகள் வீட்டு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எந்த ஒரு வாழ்க்கையிலையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் தவிடுபொடியாக்கப்பட முடியாது. இது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் குர்ஆன், இந்த குர்ஆனுடைய நிகழ்வுகள் எல்லாம் பாடம் வாழ்க்கைக்கு, கதைகள் அல்ல. குர்ஆனுடைய நிகழ்வுகள் பாடம் வாழ்க்கைக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் தேன் பானி ஹலால் எல்லாருக்கும் தெரியும். வஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், அது மிகவும் ஒரு ஆரோக்கியமான மருந்து என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதுல நோய் நிவாரணம் இருக்கு என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட தேன்பானிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய வீட்டு வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில
ஏற்பட்ட ஒரு தகராறு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது ஒரு நிலைமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு பிறகு எனக்கு தேன் பானி ஹராம்னுட்டாங்க. எனக்கு தேன் நான் குடிக்க மாட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நபி சொன்னது எதுக்கு தெரியுமா? அங்க தேனை ஹராமாக்கி கொண்டாங்க தண்ட மனைவிமார்கள் 2-3 பேரை திருப்திப்படுத்துவதற்கு. எங்கட வாழ்க்கையிலையும் நடக்கத்தான் செய்து, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வீட்டுக்குள்ள சில முன்ன பின் ஆக்குவோம், சில பொய் பேசுவோம், சில பொய் சொல்லுவோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான் குர்ஆன்ல நபியை பார்த்து, யா அய்யுஹன் நபியு லிமா துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். நபியே நாயகமே, இந்த பவரை அல்லாஹ் உங்களுக்கு எப்ப தந்தது? நான் ஹலாலாக்கின ஒன்று ஹராமாக்கிறதுக்கு ஏழுமா உங்களுக்கு? இதை செய்ய இயலுமா? இன்னைக்கு இதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். எந்த தங்கச்சோட நான் பேசினா என் மனைவி என்னுடைய கோபிச்சுக் கொள்வான். என் தாத்தாவோட நான் கதைச்சா என் மனைவிக்கு என்னுடைய அப்செட் ஆகிடுவா. எத்தனை பேர் இருக்கிறாங்க மனைவிக்காக வேண்டி தாயோட பேசாதவங்க, மனைவிக்காக வேண்டி தாயை விசிட் பண்ணாதவங்க. சுவர்க்கம் தாய், தாயினுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம், தகப்பனுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம். அப்படி இருக்கும் பொழுது அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மனைவிக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேன் பானி குடிக்க மாட்டேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் நபியை பார்த்து, சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனாவை பார்த்து குர்ஆனுடைய திருவசனத்தை இறக்கி, இப்படி செய்யவானம், இது சத்தியம், இந்த சத்தியத்துக்குரிய சத்தியத்தை முடித்துக் கொள்வதற்குரிய வழியை பாருங்கோ என்று புத்தியெல்லாம் சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டுகிறான் என்றிருந்தால் அது அவர்களுக்கு காட்டப்பட்ட வழி அல்ல, அவர்களின் ஊடாக அல்லாஹ் எங்களுக்கு பாடம் சொல்லித்தாரான். அன்புக்குரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், சமூக வாழ்க்கையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. ஹதீஸ்ல வந்திருக்கிற துஆக்களை பற்றி துஆக்கள் இருக்கு. எதுக்கும் துஆ. குழந்தை பாக்கியம் இல்லையா, நாங்க எல்லாரும் துஆ கேட்போம். இதுவரைக்கும் தெரியுமா? டாக்டர் சொல்றாரு, வைத்தியர் சொல்றாரு, முயற்சி செய்வோம், சந்தர்ப்பம் இருக்குது, இந்த டெஸ்ட் செய்யணும், அந்த லெப்புக்கு போகணும், இந்த மருந்தை பாவிச்சோணும். இதுவரைக்கும் டாக்டர் எதுவரைக்கும் சொல்றாரோ சான்ஸ் இருக்குது, முயற்சி செய்வோம், ட்ரை பண்ணுவோம், அடுத்த கிழமை வாங்கோ என்று டாக்டர் சொல்லிக்கொண்டே இருக்கும் வரைக்கும் நாங்கள் துஆ கேட்போம். என்றைக்கு டாக்டர் சொல்றாலோ இதுக்கு பிறகு நோ சான்ஸ், இதுக்கு பிறகு இது இம்பாசிபிள், உங்களுக்கு இல்லை இதுக்கு பிறகு. இப்ப சொல்லுங்க பார்ப்போம், டாக்டர் இல்லன்றதுக்கு பிறகு எத்தனை பேர் துஆ கேட்பாங்க? டாக்டர் இல்லன்றாரு, இம்பாசிபிள், இதுக்கு பிறகு உங்களுக்கு கட்டம் தரி கேளா. உங்களோட பிரச்சனை, உங்களோட மனைவியுடைய பிரச்சனை. இப்ப அவர் அட்வைஸ் பண்ணுவாரு, வேறொரு வழியை கையாளும் போன்னு சொல்லி. அல்லாஹ் குர்ஆன்ல வரலாறு சொல்றான். வரலாறு இல்ல, எனக்கு முடியும், எனக்கு முடியும். قاف ها يا عين صاد ذكر رحمة ربك عبده زكريا. زكريا عليه الصلاة والسلام உடைய வரலாறை படித்து பாருங்கள். அவங்களே சொல்றாங்க, வஸ்தஅல الراس, தலை முடிகள் எல்லாம் நரைத்து விட்டது, முள்ளு தரித்து விட்டது. மறைமுகமாக சொல்றாங்க, விந்து என்பது இல்லை, இப்ப விந்து வராது, விந்து இல்ல. வஸ்தகல الرأس شيبا وهن العظم, முள்ளு தரித்து விட்டது. என்ற மனைவி வம்ராத்தி ஆக்கிர், என்ற மனைவி மலடி என்று உலகமே சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க, புள்ள கிடைக்காது என்று சொல்லி. ஆனாலும் உனக்கிட்ட துஆ கேட்கிறதை விட்டு நான் நிராசையாகவில்லையா அல்லாஹ். வலம் அக்கும் பிதுஆஇ, என்னுடைய ரப்பிடத்தில், என்னை பராமரிக்கக்கூடிய ரப்பிடத்தில் துஆ கேட்பதை விட்டும் நான் நிராசையாகவில்லை என்று துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்றைக்கு சொல்லுகிறான் பதில், ஃபஸ்தஜப்னா லஹு, நாங்கள் அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டோம்.
வஅஸ்லஹ்னா லஹு ஸௌஜஹ், அவருடைய மனைவிக்கு அந்த கிழட்டு பருவத்திலும் அந்த முதுமை பருவத்திலும் அந்த குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய சக்தியை நாங்கள் கொடுத்தோம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எங்க முடியாதோ அங்க முடியும், எங்க நீங்க நிப்பாற்றீங்களோ அங்க அல்லாஹ் ஆரம்பிப்பான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். என்னோட ஊர்ல எத்தனையோ பேர் நோயாளிகளாக இருக்கிறாங்க. நிராசையாக வானம், இந்த நோய் குணமாக மாட்டாது என்று யாருக்கும் சொல்லலாம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நீ எனக்கிட்ட கேளு, நான் நோயை குணமாக்குவேன். துஆவை கொண்டு நோய் குணமானவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. துஆவுடைய பரக்கத்தால துஆ நோய்கள் குணமானவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய நோய் எப்படிப்பட்ட நோய் தெரியுமா? உலகம் ஒதுக்க இல்ல, குடும்பம் ஒதுக்க இல்ல, குழந்தைகளே ஒதுக்கி விட்டார்கள். இந்த இவரை எங்களால பார்க்க இயலாது. இன்றைக்கு நாங்க எங்கட அல்லாஹ் எங்களை மன்னிப்பானாக, பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லங்களில் சேர்த்து விடுவது போல, பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லங்களில் சேர்த்து விடுவர்களை போல தன்னுடைய பெற்றோரை, தன்னுடைய தாயை, தன்னுடைய தந்தையை தானாக அழைத்துக் கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு வரக்கூடிய குழந்தைகளை பார்த்து குழந்தைகள் என்று சொல்ல முடியுமா? குழந்தைகள் என்று சொல்ல முடியுமா? ஒரு நன்றி கெட்ட சமூகம் தானே. நானும் நீங்களும் எங்களுடைய குழந்தை பெற்றோர்களை கொண்டு போய் அப்படி சேர்த்து விடுவது போன்று நாங்கள் பிறந்த நேரத்தில், உலகத்துக்கு வந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் எங்களை தூக்கி எங்கேயாவது ஒரு குப்பை தொட்டியில போட்டிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? யாருக்கும் தெரியாம இது வானம், இது பாரம், இது சுமை என்று சொல்லி எங்கேயாவது தூக்கி எரிந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அப்படி செய்யாமல் அரவணைத்தார்கள், கட்டி அணைத்தார்கள், பால் கொடுத்தார்கள், பால் ஊட்டினார்கள், வியர்வை சிந்தி எங்களுக்காக வேண்டி சோறு போட்டார்கள், எங்களை படிக்க வைத்தார்கள், எங்களை ஆளாக்கினார்கள், எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்ததற்கு பிறகு எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு சுமையாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, அவர்களை நாங்கள் என்ன சொல்லுவது? எங்களுடைய பெற்றோர்களை அப்படி பார்க்கக்கூடியவர்களை பார்த்து என்ன சொல்லுவது? அன்புக்குரிய நண்பர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படிப்பட்ட நோய், குழந்தைகளை ஒதுக்கி விட்டார்கள். ஆனா இதுவரைக்கும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கல அல்லாஹ்விடத்துல. ஏன் கேட்கலண்டா, அவங்க சொன்னாங்க, அவங்க ஒரு லாஜிக் சொன்னாங்க. அந்த லாஜிக்கே யோசிங்கோ, இதுக்கு வாழ்க்கையில தேவைப்படும். யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க தெரியுமா? எப்படி வியாபாரம்? பரவாயில்லை. வாய் நிறைய அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு வாய் வருகிறதில்லை. எப்ப கேட்டாலும் கம்ப்ளைண்ட். நிறைய வியாபாரம் செஞ்சுட்டு திருப்தியோட வந்து கொண்டிருக்கிறாரு. எப்படி வாப்ப வியாபாரம்? பரவாயில்லை. ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாதா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலா? நீங்க செய்யற வியாபாரத்தால தானே ஹஜ் செஞ்சீங்க, நீங்க செய்யற வியாபாரத்தால வீடு கட்டினீங்க, நீங்க செய்யற வியாபாரத்தால தானே சமூகத்துல தலை நிமிர்ந்து வாழ்றீங்க, நீங்க செய்யற வியாபாரத்தால தானே உங்களை அல்லாஹ் ஒரு கண்ணியமானவனாக வாழ வைத்திருக்கிறான், நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்தினால தானே பல பேருடைய வீட்டில் நெருப்பு பத்துது. நீங்க செய்யற வியாபாரத்தை திருப்தியோட பாருங்க, திருப்தியோட பாருங்க. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்துல நோயை குணமாக்கிட்டு துஆ கேட்க மாட்டேன் என்றாங்க. துஆ கேட்கல அவங்க. ஏன் தெரியுமா சொன்னாங்க? நான் 70 வருடம் என்ற வாழ்க்கையில சுகதேகியாக வாழ்ந்திருக்கிறேன், அந்த சுகத்தை அல்லாஹ்விடத்துல கேட்கல. என்ன அல்லாஹ் நோய் இல்லாம 70 வருஷம் வாழ வச்சான். அது நான் கேட்டு அல்லாஹ் எனக்கு தந்ததல்ல, கேட்காம தந்தது. அந்த கேட்காம தந்த 70 வருஷ வாழ்க்கையினுடைய இன்பத்தை நான் அனுபவித்திருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு அவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் நோயை தந்திருக்கிறான். இது 70 வருஷம் கடந்ததுக்கு பிறகுதான் கேட்கணும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரப்பிடத்தில் எப்படி கேட்கணும்? ரப்பு யாரு? எப்படி வாழ வைத்திருக்கிறான்?
ரப்ப என்னை எப்படி வாழ வைத்திருக்கிறான். சின்ன பிரச்சனையும் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. வாழ்க்கையே பிரச்சனையாக வாழ்றவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. கணவன் மனைவிட பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனை, அதை பூகம்பமாக்கி சுப்ஹானல்லாஹ் வாழ்க்கையில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம்? சில சகோதரர்கள் ட்வீட் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் காசி கோர்ட்ல நான் கேஸ வெத்திட்டேன் என்று சொல்லி, இன்னைக்கு கேஸ் வெத்திட்டேன், எனக்கு சர்டிபிகேட் கையில கிடைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. நாங்க அவங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றோம் செய்தி, நீங்க கேஸ வெத்திட்டீங்க, காவி கோர்ட்ல உங்களோட கேஸ் நீங்க அதுல வெத்திட்டீங்க, பிரச்சனை இல்லை. ஆனா வாழ்க்கையில தோத்துட்டீங்க. கேச வெத்தியாச்சு, வாழ்க்கையில தோத்தவங்க நீங்க எல்லாரும். சின்ன சின்ன சிக்கல்களையும் பெரிசாக்க வானம், பூகம்பமாக்க வானம். 70 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வைத்தியர் எழுதியிருக்கிறார் தன்னுடைய ஒரு புத்தகத்தில் ஒரு ஆச்சரியமான செய்தி. அல்லாஹ் தந்த நிஅமத்துகளை, அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை எப்பொழுதுமே நினைத்து பாருங்கள். இந்த மருத்துவ விஞ்ஞானம் இதுவரைக்கும் தீர்வு காணாத பிரச்சனைகள், மருத்துவ விஞ்ஞானம் தீர்வு காணாத பிரச்சனைகள். நாங்க சொல்றோம் மருத்துவம் சிகரம் தொட்டு விட்டது, மருத்துவம் எங்கேயோ போய்விட்டது என்றெல்லாம் சொல்லுகின்றோம். ஆனா இன்னும் மருத்துவத்தில் கண்டுபிடிக்கப்படாத எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. அவர் சொல்றாரு, உயர்ந்த குடும்பத்து குழந்தை, ஒரு உயர்ந்த குடும்பத்தில் ஒரு சகோதரிக்கு ஒரு பிரசவம், குழந்தை கிடைத்து விட்டது, அழகான குழந்தை, வெள்ளை விளையர்ந்த குழந்தை. முழு பேரும் பார்க்க வராங்க, விஷ் பண்றாங்க, இனிப்பு பண்டங்களை பரிமாறிக்கொள்றாங்க, எல்லாருக்குமே சந்தோஷம். ஒரு நேச்சுரல், ஒரு இயற்கையான பிரசவம், எந்த சர்ஜரியும் இல்ல, சீசரிங் இல்லாத ஒரு பிரசவம். அப்படிப்பட்ட ஒரு பிரசவம் நடந்து முடிந்து விட்டது, எல்லாருமே சந்தோஷம். அந்த குழந்தையை அழைத்துக் கொண்டு போவதற்காக வேண்டி ஒரு பிரம்மாண்டமான ஒரு புதிய ஒரு வாகனமும் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சந்தோஷம், குதூகலத்தில் அந்த குடும்பம், அந்த ஃபேமிலி இருந்து கொண்டிருக்கும் பொழுது குழந்தையை டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டும். வைத்தியசாலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொழுது ஒருவரைத்தான் சேர்த்திருப்போம். டிஸ்சார்ஜ் பண்ணக்குள்ள 2 பேர் டிஸ்சார்ஜ் பண்ணணும். உம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு பிறகு குழந்தையை டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டும். அந்த வைத்தியர் சொல்றாரு, அன்றைய தினம் நான் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், குழந்தையை டிஸ்சார்ஜ் செய்ய வேண்டும். தாயிடத்தில் போய் கேட்டேன், குழந்தை பிறந்து 48 மணித்தியாலங்கள் ஆகிவிட்டது, டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டும். குழந்தைக்கு யூரின் பாஸ் ஆவிச்சான்னு கேட்டேன், சொன்னா பாஸ் ஆவிட்டது. மோஷன் பெய்த்துட்டு தான் கேட்டேன், இன்னும் மோஷன் போக இல்லை. டாக்டர் மூஞ்சில சின்ன ஒரு மாத்தம். டாக்டர் சொல்லிட்டார், இன்றைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண ஏலா, டெஸ்டிங் ஒன்று செஞ்சு அந்த டெஸ்டுக்கு பிறகுத்தான் இந்த புள்ளைய டிஸ்சார்ஜ் பண்ண வேணும். உள்ள டெஸ்டிங்கு போகுது. விஞ்ஞானம், மருத்துவ விஞ்ஞானம் இதுவரைக்கும் தீர்வு காணாத பிரச்சனை. அந்த புள்ளையிட பின்துவாரம் கிட்டத்தட்ட 1 இன்ச் அளவு மூடப்பட்டிருக்கிறது. பிரச்சனைக்கு தீர்வு என்ன? கியாமத்து வரைக்கும், மௌத்து வரைக்கும் வயிற்றில ஓட்ட போட்டு ஒரு பையில தான் அந்த மலம் சேர வேண்டும். இப்ப யோசிங்க பார்ப்போம், எங்கட வீட்டில் உள்ள குழந்தைகள் நாங்களும் நீங்களும் மலசல கூடத்துக்கு பைத்து கழிவையும் தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த அசுத்தத்தையும் வெளியே தள்ளிவிட்டு வாரோமே, நாங்க வெளியே தள்ளினோமா அல்லாஹ் தள்ளிட்டானா? நாங்க கேட்கிற துஆவும் வந்தான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னி அல் அஸாப ஆஃபானி. அது நான் தள்ள இல்லை, நான் சுத்தம் செய்ய இல்லை, என்ற உடம்பிலிருந்து அல்லாஹ் அதை வெளியாக்கி விட்டான். அது வெளியாகி கொண்டிருக்கிறது, அது போய்கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில கம்ப்ளைண்ட் பண்ண வானம், வாழ்க்கையில சந்தோஷமா வாழுங்கோ, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கோ. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் போய்த்தாங்க. நோய், உடம்பெல்லாம் நோய், வாய் திக்ரு செய்து தந்த மனைவி மட்டும் இருக்கிறார். மனைவிக்கு போட்டு போக இயலாது, அவள் தான் மனைவி, அவள் தான் மனைவி. என்ற பிள்ளைகள் எல்லாம் போயிடுவாங்க, பெற்றோரும் போயிடுவாங்க,
நாங்க கொடுத்துட்டோம், கல்யாணம் முடிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. என்னுடன் உங்களுடன் இருக்க போறது யாரு தெரியுமா? கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் மட்டும்தான். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மனைவியை அற்பமாக பார்க்க வேண்டாம், மனைவியை செல்லாக்காசாக பார்க்க வேண்டாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு அனைவரும் போய்விட்டார்கள். அவருடைய மனைவியை தவிர மனைவி மட்டும் இருந்தா அப்படியே, அவள் தான் மனைவி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிர்பந்தத்தின் பேரில் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாங்க. ரப்பி இன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு ஒரு நோய் என்னை தொட்டிருக்கிறது, நான் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னை தொட்டிருக்கிறது, நீயோ இரக்கமுடையவன், நீயோ கருணையுடையவன் என்று துஆ கேட்டாங்க. அன்புக்குரியவர்களே, நோய் குணமாகிவிட்டது. அதற்குரிய தீர்வையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நன்றாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. துஆ என்றது உலகம் முடிந்து விட்டது, இதால் இதுக்கு பிறகு முடியாது என்று சொன்னதுக்கு பிறகு கையேந்தி கேட்கக்கூடிய ஒன்றுக்கு பேரு தான் துஆ. அந்த துஆவுடைய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. அந்த துஆவுடைய பவர் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்தருவானாக. அந்த துஆவுக்குரிய சக்தியை தந்தருவானாக. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாமா இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, துஆவுல 3 விஷயம் கட்டாயம் நடக்கணும். ஹதீஸ்ல வந்திருக்குது, துஆ ஆயுதம், நல்ல ஒரு வெப்பன்ஸ், கூர்மையான ஒரு ஆயுதம் தான் துஆ. இப்ப இமாம் இப்னுல் கையிம் சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒருத்தருடைய கையில நல்ல ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம் இருக்குது, அது மிகவும் கூர்மையானது. கஅன்னஹு ஷக்லத்து நார், நெருப்பு தணல் மாதிரி இருக்குது. ஆயுதம் சரி, ஆனா ஆயுதம் மட்டும் கூர்மையாக இருந்து சரிவர மாட்டாது. ஆயுதத்தை பிடித்தவனும் யாரா இருக்கணும்? அந்த அளவுக்கு சக்தி உள்ளவனாக இருக்கணும். இன்னைக்கு எங்கள்கிட்ட துஆ இருக்குது, ஆனா ஆயுதத்தை பிடிச்சவங்க, அந்த துஆவை தூக்கினவங்க யாரு? நாங்க யாரு? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வுடைய நபி கேட்கிறாங்க. ஹதீஸ் குத்ஸில வந்திருக்குது, ஒருத்தர் பிரயாணத்துல வந்தாரு, கையேந்தினாரு, துஆ கேட்கிறாரு, அழுகிறாரு, ரப்பனா 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 ரப்பனான்னு கேட்கிறாரு. அல்லாஹ்வுடைய நபி கேட்கிறாங்க, ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, நீங்க எவ்வளவு தான் கெஞ்சினாலும், நீங்க எவ்வளவு தான் கதறினாலும், நீங்க மக்காவுக்கு தான் வந்து அந்த முல்தஸிமுடைய இடத்தை பிடிச்சு கொண்டு ஹஜ்ல சுத முத்தமிட்டு கொண்டு நீங்க என்னத்தான் கத்தி கதறி அழுதாலும், ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, எப்படி அப்பா உங்களோட துஆவுக்கு நாங்க ஆமீன் சொல்றது? ஏன் காரணம்? ஏன் காரணம்? இது நான் சொல்ல இல்ல, அல்லாஹ் எனக்கும் நசீபாக்குவானாக, அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்குவானாக. எங்களோட துஆக்கள் ஏன் வீண் போகுது? எங்களோட துஆக்களுக்கு ஏன் இந்த பவர் இல்ல? எங்களோட ஆயுதம் பவர், கூர்மையான ஆயுதம். ஆனா ஆயுதத்தை தூக்கி கொண்டு போறவர் பலகீனமானவர். அவருக்கு அந்த ஆயுதத்தை தூக்கி அவருக்கு போர் செய்ய முடியாது, எதிரியை தாக்க முடியாது. ஆயுதம் கூர்மையாக இருந்தாலும் ஆயுதத்தை தூக்கி கொண்டு போறவரே. சொல்றாங்க இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வல் அதஇயத்து வல் தஅவ்வுஸாத்து பிமன்சிலத்தி ஸிலாஹி வஸ்ஸிலாஹு பிதாரிபிஹி லா பிஹத்திஹி ஃபகத். கூர்மையான ஆயுதம் என்பது மட்டும் போதாது, ஆயுதத்தை சுமந்தவரும் பலசாலியாக இருக்க வேண்டும், ஆயுதத்தை சுமந்தவரும் யுத்தம் செய்வதற்கு தகுதியானவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவரால் தான் அந்த ஆயுதத்தை சமாளிக்க முடியும். நாங்க ஓதுற துஆக்கள், அல்லாஹும்ம ஹ்தினா ஃபீமன் ஹதைத், நாங்க ஓதுற துஆக்கள் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா, நாங்க ஓதுற துஆக்கள் ரப்பனா ரப்பிர்ஹம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. எங்கட துஆக்கள் எவ்வாத்திரமா இருக்கிறது, கூர்மையான ஆயுதங்கள். ஆனா இந்த ஆயுதத்தை சுமந்தவங்க யாரு? சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னா யுஸ்தஜாபு லஹு, நீங்க எவ்வளவு தான் துஆ கேட்டாலும், ரமலான்ல கேட்கிறீங்க, உம்ரால கேட்கிறீங்க, சுஜூதுல கேட்கிறீங்க, தஹஜ்ஜுல கேட்கிறீங்க, அஸானுக்கு இகாமத்துக்கு இடையில கேட்கிறீங்க, தொழுகைக்கு பிறகு கேட்கிறீங்க, தர்மம் செஞ்சுட்டு கேட்கிறீங்க, துஆ தான் கேட்கிறீங்க மாஷா அல்லாஹ். ஆனாலும் அன்னா யுஸ்தஜாபு லஹு, துஆவுக்கு எப்படி அப்ப ஆமீன் சொல்லப்படும்? ஏன் காரணம்? மல்பஸுஹு ஹராம், உடுத்திருக்கிற உடை ஹராமானது. மஷ்ரபுஹு ஹராம்,
குடிச்ச தண்ணீர் ஹராம், மத்அமுஹு ஹராம், சாப்பாடும் ஹராம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீண்ட வயிற்றிலிருந்து கேட்ட துஆ என்கிட்ட இருக்கு, உங்கள்கிட்ட இருக்குது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ என்கிட்ட உங்கள்கிட்ட இருக்குது. ரப்பி இன்னி மஸ்ஸனிய ضر وأنت أرحم الراحمين. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ரப்பி லா தذرني فردا وأنت خير الوارثين. புள்ள இல்லாத அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்ட துஆ எங்கள்கிட்ட இருக்குது. ஆயுதங்கள் இருக்குது, கூர்மையான ஆயுதங்கள். அந்த துஆ அல்லாஹ் சொல்லி தந்த துஆ. ஆனா அந்த ஆயுதத்தை தூக்கி கொண்டு போறவங்க பலகீனமானவங்க. துஆவை செய்யறதுக்கு முன்னால என்னையும் உங்களையும் நானும் நீங்களும் வலுப்படுத்த வேண்டும். ஒரு கணம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் முதலாவது எனக்கு சொல்றேன், இரண்டாவது உங்களுக்கு சொல்றேன். ஆரம்பத்தில் அப்படித்தான் சொன்னேன், தக்வாவை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன் என்று தான் சொன்னேன். அதே வசியத்தை நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன். நானும் நீங்களும் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உடம்புல கொஞ்சம் வருத்தம் வந்துட்டுதா, ராவைக்கு கொஞ்சம் யூரின் கூட பாஸ் ஆகுதா, ராவைக்கு கொஞ்சம் தூக்கம் போகுதில்லையாண்டா, அடுத்த நாள் காலையில டாக்டர்கிட்ட போய்த்து கொஞ்சம் பிரஷரையும் கொஞ்சம் பிளட்டையும் ரத்தத்தையும் கொஞ்சம் கொலஸ்ட்ராலையும் செக் பண்ணி கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் ஒன்றும் இல்லாண்டு வந்தா எவ்வளவு சந்தோஷமா வாரோமோ. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரத்தத்தை செக் பண்றது போல, பிரஷரை செக் பண்றது போல, உடம்பினுடைய கொழுப்பு சக்தியை செக் பண்றது போல டைம் எடுத்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நானும் நீங்களும் ஒரு வேலை செய்வோம். எங்களுடைய ஹெல்த்தை செக் பண்றது போல எங்களுடைய வெல்த்தையும் செக் பண்ணிக்கொள்வோம். என்ற சொத்தெல்லாம் ஹலாலா, நான் ஓட்டுற வாகனம் ஹலாலா, என்ற இருப்பிடம் ஹலாலா, அனந்தர சொத்து. ஒருத்தர் மௌத்தான அவருடைய சொத்து எப்படி பிரிச்சோணும், எப்படி கொடுக்கணும், இதுல புத்திய பாவிச்சேனா? மூசா அலைஹிஸ்ஸலாம் மார்க்க சொன்னதுக்கு போல அங்க போய் என்ன விளையாடுறீங்களான்னு கேட்டது போல எங்களுக்கு விளையாட்டுன்னு சொல்லலாம். மார்க்கத்தை கொஞ்சம் படிங்க, உலமாக்களுடைய பொறுப்பு இது. நான் இதை சொல்லி முடிக்கிறேன், இந்த விலகிக் கொள்ள சொல்றேன். ஒருத்தர் மௌத்தாகிட்டாரு, அவருக்கு வயசு 50 வச்சுக்கோங்களேன். அவருடைய வாப்பா ஏற்கனவே மௌத்து, அவருடைய வாப்பா ஏற்கனவே மௌத்து. ஆனா வாப்பட வாப்ப இருக்கிறாரு, அவருக்கு இப்ப வயசு 100. ஒருத்தர் மௌத்து, அவருடைய வாப்ப ஏற்கனவே மௌத்து, வாப்பட வாப்ப அப்ப இருக்கிறாரு, அவருக்கு வயசு 100. இப்ப நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மௌத்தா போன பேரப்புள்ளைய சொத்துல அந்த அப்பக்கும் பங்கு இருக்குது. அப்ப நாளைக்கு மௌத்தாகிட்டாரா, பேரப்புள்ள இன்றைக்கு மௌத்து, அப்ப நாளைக்கு மௌத்தாகிட்டாரா, அந்த அப்பக்கும் பங்கு கொடுக்கணும். அது அப்பட சொத்து மறுவ பங்காகும். அத்தத்தஹிதுனா ஹுசுவா, விளையாடவா நம் யாரும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை படிங்கோ, வெல்த் செக் பண்ணுங்க. ஏண்ட சொத்து ஹலாலா, என்ற கழுத்தில் ஒரு நகை போட்டிருக்கிறேன், ஒரு சகோதரி போட்டிருக்கிறா, இது ஹலாலான நகையா? இது என்ற கையில் உள்ள காப்பு ஹலாலா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. துஆக்கள் என்பது ஆயுதம், அந்த ஆயுதம் கூர்மையானது. ஆனா அந்த ஆயுதத்தை சுமந்திருக்கிற நாங்களும் பாரமான கூர்மையான சக்தி வாய்ந்தவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து உண்மையான முஸ்லிம்களாக முஃமின்களாக வாழ வைப்பாயாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين.